ஸோ அது பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது வந்துட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம். ஸோ இந்த தியரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரீகேப் போகலாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில். இப்போ நீங்கள் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். பட் ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோடைய மெயின் யூஸ் என்னென்னா ஒரு பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸை பற்றி படிக்க யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளானட்ஸ் இருக்குது, அந்த பிளானட்டோட மோஷன், இல்லைனா வந்து ஒரு பால் இருக்குது, அந்த பாலோட மோஷன், இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை வச்சு நம்ம என்ன வந்து கால்குலேஷன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸு, அதே மாதிரி ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், இதையெல்லாம் நம்ம வந்து கிளாசிக்கல் அப்ரோச் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போது நம்மக்கிட்ட ஒரு 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 பர்சன் இருக்கான். அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுடைய அந்த மோஷனை நம்ம வந்து கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அவன் என்ன பண்ணுறான், இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகலாம் வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணலான்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை வந்து இன்பிட்வீன் இந்த பாயிண்ட் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் வந்து அவனுடைய ஸ்பீட் என்ன அப்படின்றத நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை வச்சு. பட் இதே அப்ரோச்சை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. ஈவன் நம்மளுடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட விஷயம், நம்மளால் ஒரு ஆட்டமை பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை வந்து ஒரு ஒரு ஆட்டமையோ இல்லை ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸோ இதே அப்ரோச்சில் பார்க்க முடியாது. பட் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸு இதே மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா வேவ் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணியிருக்கோம். ப்ராபபிலிட்டினா பேசிக்காக சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து நியூஸ் பார்க்குறீங்க, மழை வரும்னு சொல்கிறாங்க, 80% சான்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ 80% சான்ஸ் இருக்குது, 20% சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த பாயிண்ட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு பாயிண்ட்டில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் இருக்கும். ஆட்டம் எலக்ட்ரான் வச்சுப்போம், எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? அந்த எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கும். பட் எங்கே அதிகமாக சான்ஸ் இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் வேவ் வந்து பெருசாக இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே தான் வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் எலக்ட்ரான் எங்கே இருக்கலாம்? இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். ஓகேவா? பட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதில் வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஹைசன்பர்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆப்ஜெக்டோடைய பொசிஷனை கண்டுபிடிச்சா அதோடைய மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மொமெண்டமை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதே மாதிரி அதோடைய பொசிஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எலக்ட்ரானுடைய லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனால் அது என்ன அதோட மொமெண்டம் என்னங்கிறத உங்களால் அக்யூரேசியாக கண்டுபிடிக்க முடியாது. அக்யூரேசியாக வந்து அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதே அந்த எலக்ட்ரானுடைய மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனால் உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியாது, அதோட பொசிஷனை வந்து அக்யூரேசியாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே எதுக்கு நம்ம எரன்ஃபெஸ்ட் தியரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எரன்ஃபெஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸையும் குவாண்டம் மெக்கானிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் பண்ணுறாரு. ஓகே, சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ P is equal to integral of minus infinity to plus infinity psi star into P cap psi into P psi. ஸோ இதில் வந்து P cap வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஆப்ரேட்டர். மொமெண்டம் ஆப்ரேட்டரோட எக்ஸ்பிரஷன் வந்து P cap equal to minus of IH cross into dou by dou x. ஸோ மொமெண்டம் ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு
integral of minus infinity to plus infinity I star into minus I h cross dou by dou x I into x. ஸோ இதில் I h cross அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ மைனஸ் ஆஃப் I h cross நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து கூட நம்ம எழுதிக்கலாம். dou psi by dou x into dx. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூவை வித் ரெஃபர் டு t வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ d by dt of momentum is equal to minus of I h cross integral of minus infinity to plus infinity d by dt of ஸோ இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் நம்ம வந்து ஸோ இதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம்னா இப்போ d by dt of uv is equal to uv dash plus vu dash. ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் I h cross into minus infinity to plus infinity. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ வச்சுக்கிட்டு இந்த வேல்யூவை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா dou psi star into dou t dou psi by dou x plus psi star into dou t dou by dou t into dou psi by dou x into dx. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுத முடியும்னா இதை வந்து நம்ம dou ஸ்கொயர் psi by dou t into dou x. ஸோ இதை நம்ம வேற எப்படி எழுதலாம்னா dou ஸ்கொயர் psi by dou x into dou t. ஸோ எப்படி எழுதலாம் நமக்கு வந்து ரெண்டுமே சேம் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து இந்த dou x-ஐயும் dou t-யும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு minus I h cross into minus infinity to plus infinity dou by dou x into dou psi by dou t into dx. So next நம்ம Schrödinger equation போட்டு போறோம். Schrödinger equation Schrödinger equation ஓட minus x plus square by 2m into dou square psi by dou x square plus v psi equal to h cross into dou psi by dou t. ஸோ இதில் நமக்கு என்ன வேணும்னா dou psi by dou t ஒரு வேல்யூ மட்டும் வேணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த IH cross வேல்யூ வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ dou psi by dou t is equal to 1 by IH cross into minus h cross by 2m into dou square psi by dou x square plus v psi. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஐயை மேலே கொண்டு போகிறோம். ஸோ ஐயை மேலே கொண்டு போனால் நமக்கு மைனஸ் ஐ பை ஹெச் கிராஸ் ஈக்குவேஷன் மாறும்.
நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம வந்து உள்ளே கொண்டு போகிறோம். வந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச் கிராஸ் இருக்குது, இங்கே வந்து நமக்கு ஹெச் கிராஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயரும் இந்த ஒரு ஹெச்சும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் நமக்கு இங்கே மட்டும் ஒரு ஹெச் இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஐ ஹெச் கிராஸ் டிவைடட் பை 2m இன்ட்டு டோ ஸ்கொயர் சை பை டோ ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து மைனஸ் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் I by h cross into v psi. ஸோ இதை நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். அண்ட் இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் வந்து ப்ளஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மைனஸாக மாறிடும், எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ டோ சை பை டோ டி ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஐ h cross by 2m into dou square psi star by dou x square minus plus I h cross into v psi star. ஸோ இதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். திரும்ப வந்து இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிப்போம். ஸோ minus of I h cross into minus infinity to plus infinity. ஸோ இந்த வேல்யூ நமக்கு இங்கே இருக்கு, minus of I h cross by 2m into dou square psi star by dou x square plus I by h cross into v psi star into dou psi by dou x. Next plus psi star into dou by dou x into, so dou psi by dou t ஓட வேல்யூ I h cross by 2m into dou square psi by dou x square minus I by h cross into v psi into dt. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில டேர்ம்ஸ் வந்து சிமிலராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் இதுலேயும் நமக்கு வந்துட்டு I h cross by 2m வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் நமக்கு I by h cross காமனாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை நம்ம எழுத போகிறோம். equal to minus of I h cross into, ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் I h cross by 2m வந்து காமனாக எடுக்கிறோம். integral minus infinity to plus infinity dou square psi star by dou x square into dou psi by dou x minus psi star into dou by
dou x into, so dou x psi by dou x square into dx. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் வந்துட்டு மைனஸ் ஐ பை எக்ஸ் கிராஸ் ஸ்கொயரை நம்ம வந்து காமன் எடுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த டேர்ம் வந்து இதுக்கும் காமனாக இருக்குது. ஸோ திரும்ப இந்த டேர்ம் நம்ம எடுத்து எழுதணும். மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் இன்டூ ஐ பை ஹெச் கிராஸ் integral of minus infinity to plus infinity v psi star into dou psi by dou x minus psi star into dou by dou x into v psi into dx. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் படி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இன்டகிரேட் பண்ணலாம். நமக்கு வந்து ஆன்சர்லாம் கிடைக்கும். பட் என்ன விஷயம்னா, இது வந்து நமக்கு 0 ஆகிடும். ஏன் நமக்கு வந்து இங்கே 0 ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லிமிட் வந்துட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போது நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும். ஸோ வேவ் ஃபங்க்ஷனை பற்றி நான் உங்களுக்கு வேவ் ஃபங்க்ஷனை பற்றி சொன்னேன். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து எலக்ட்ரான் எங்கே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ தரேன், லைக் 0லேருந்து 100க்குள்ளே எலக்ட்ரான் வந்து எங்கே வேணா இருக்கலாம், லைக் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இதுவே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த 0 to 100 அப்படிங்கிறது ஒரு வெல் டிஃபைன்டான ஒரு விஷயம். ஓகேவா? இந்த 0லேருந்து 100க்குள்ளே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம். பட் இதுவே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்னதான் கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்ஃபினிட்டின்றது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு வேல்யூ போயிட்டே இருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, அதாவது எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஓகேவா? உதாரணமாக சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு ஊசி இருக்குது, அந்த ஊசியை நம்ம வைக்க உள்ள தொலைச்சிட்டு தேட முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே வந்துட்டு. ஸோ இப்போ வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து லிமிட் வந்து ஒரு வெல் டிஃபைன்டாக ஒரு 0லேருந்து 100, 0லேருந்து 20, 0லேருந்து 10 அப்படின்றப்போ இன் பிட்வீனில் எங்கே எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க லிமிட். ஸோ பவுண்டரி கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் இன்டகிரேட் பண்ணி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 0 வரும். ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபினிட்டில் கொடுத்துருக்காங்க வேல்யூஸ் வந்து. ஸோ பவுண்டரி கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம் பவுண்டரி கண்டிஷன் அப்படிங்கிறது. ஸோ பவுண்டரி கண்டிஷன் என்ன சொல்றேன்னா, ஸோ psi star into dou square psi by dou x square minus infinity to plus infinity equal to 0. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னதான் அந்த டேர்ம் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி என்ன தான் பண்ணாலும் நமக்கு அந்த வேல்யூ வந்து நமக்கு ஆக்சுவலி 0 தான் வரப்போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூ வந்து நம்ம ஈக்குவல் டு 0 எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ரிமைனிங் இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் வந்து ஈக்குவல் டு minus of I h cross into I by h cross into integral of minus infinity to plus infinity okay. ஸோ இங்கே h நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். I into I வந்து நமக்கு -1, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி v psi star into dou psi by dou x
minus psi star into rho by rho x into v psi into dx. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்ம் வந்து நம்ம வந்து partial differentiation பண்ண போகிறோம். ஸோ minus infinity to plus infinity v psi star into dou psi by dou x minus, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சையை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு யூவை வச்சுக்க போகிறோம். லைக் அந்த யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் அந்த மெத்தட் தான். ஸோ psi star into dou v by dou x into psi minus psi star into v dou psi by dou x. ஸோ இந்த டேர்மும் இந்த டேர்ம் நமக்கு சிமிலராக இருக்குது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா integral of minus infinity to plus infinity minus of psi star into psi rho v by dou x into dx. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், நார்மலைசேஷனோட ஃபார்முலா. ஸோ நார்மலைசேஷனோட ஃபார்முலா வந்து is equal to integral of minus infinity to plus infinity psi star into psi into dx equal to 1. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் டு 1. இதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் எல்லாமே ஒன்றாயிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு இது மட்டும் தான் இருக்கும். ஸோ மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் அது மட்டும் தான் நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் நம்ம எங்கே ஆரம்பிச்சோம், டி பை டிடி ஆஃப் மொமெண்டம் equal to minus of dou v by dou x. Yeah. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இந்த அர்ன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ங்கிறது நமக்கு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்குமான ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப அதை நம்ம வந்து வரைஞ்சிப்போம். என்னதான் வந்து நம்ம வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம வந்து எலக்ட்ரானை வந்து லொக்கேட் பண்ணுறப்போ எலக்ட்ரானோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இங்கே இருக்கும் வச்சுப்போம், நெக்ஸ்ட் இங்கே வச்சுப்போம், இங்கே வச்சுப்போம். லைக் எலக்ட்ரானோட பிளேஸுங்கிறது இங்கே மாறிட்டே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வந்து சர்ச் பண்ணாலும். பட் இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எல்லா எலக்ட்ரானோடைய அந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து இல்லை பொசிஷனோ இல்லை மொமெண்டமோ, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த மொமெண்டம் வந்து ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்க வேவ் ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். நமக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு இந்த ஸ்பேஸுங்கிறது பெருசு. லைக் எலக்ட்ரான் வந்து இங்கே எங்கே வேணால் லொக்கேட் ஆகிருக்கலாம். பட் இங்கே நமக்கு சாலிடாக சொல்ல முடியும் எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து லெஸ் ப்ரெடிக்டபிள். இது வந்து மோர் ப்ரெடிக்டபிள். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரானை லொக்கேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு வந்துட்டு. ஓகேவா? ஸோ நம்ம என்னதான் வந்து ஒரு எலக்ட்ரானுடைய மொமெண்டம் வந்து நம்ம ஆவரேஜ் எடுக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்டபுள் ஆக முடியும். ஸோ எப்போ வந்து குவாண்டம் வந்து நம்ம வந்து கிளாசிக்கலாக பார்க்க முடியும் அப்படின்னா, லைக் நம்ம ஆவரேஜ் எடுக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம அர்ன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஓகேவா?